ஹலோ ஆல், வெல்கம் டு மை சேனல் சூர்யாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கெட் டுகெதர் தான் பார்க்க போகிறோம். ஒரு குட்டி கார்டன் அப்டேட் பார்த்துடலாம். இந்த மல்லிகைப்பூ செடி நான் ஒரு 8 இயர்ஸாக வச்சுருக்கேன். கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ரொம்ப வருஷமாக இருக்குங்க. நிறைய பூ கொடுக்கும். நல்ல ப்ரீட் இது. நான் இங்கே லோயஸில் தான் வாங்கினேன். கல்யாணமாகி வந்த உடனே எனக்கு மல்லிகைப்பூங்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்போ வாங்கினது தான் இன்னும் மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். இந்த ரோஸ் செடி வாங்கி ஒரு 2 வீக்ஸ் கிட்ட இருக்கும். பட் வைக்கிறதுக்கு நம்மளுக்கு டைம் இல்லாமல் அப்படியே போயிட்டு இருந்தது. ஸோ இன்றைக்கி ட்ரிம்மிங் எல்லாம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பாப்பாவும் அந்த ஒர்க் தான் பண்ணிகிட்ருக்கோம். பாப்பா நான் ஒரு செடி வைக்கிறேன், நீ ஒன்று வைங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ பாருங்கள் வச்சிட்ருக்கோம். நம்ம முன்னாடி பிளான்ட் வச்சதெல்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு க்ரோத் ஆகிருக்குன்னு. நம்ம இந்த ரோஸ் செடி வச்ச 2 வாரத்தில் இவ்வளோ அழகாக ஒரு மொட்டு வரணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அழகாக பூத்திருந்தது. அந்த இமேஜில் என்ன கொடுத்துருந்தாங்களோ, கடையில் வாங்கும்போது என்ன கொடுத்துருந்தாங்களோ அதே கலரில் தான் வந்திருக்கு. நல்லாவே இருக்குது. மார்னிங் டைம் பார்த்திங்கன்னா 8 o'clock மேலே ஆச்சு. பட் விடியாத மாதிரியே அப்படியே ஒரு க்ளவுடியான வெதர் தான் இருக்குது. ஸோ பட் நாம் சுறுசுறுப்பாக காலையில் எழுந்திரிச்சு சமைச்சிட்ருக்கோம். அண்ட் இன்றைக்கி ஒரு ஃப்ரெண்ட் ஒரு 8 ஃபேமிலி கேதர் ஆகிறோம். ஒரு கெட் டுகெதருக்கு தான் போகிறோம். ஸோ அங்கே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அப்புறமா கிளம்பணும். ஸோ அதனால் நம்ம பரபரப்பாக வேலை செஞ்சிட்ருக்கோம். மார்னிங் பார்த்திங்கன்னா வெஜ் அண்ட் நான்வெஜ் தான் குக் பண்ணிகிட்ருக்கேன் டிஃபனுக்காக. ஃப்ரெண்ட் ஃபேமிலி ஒருத்தங்க ஸ்டே பண்ண வந்திருக்காங்க. ஸோ அவங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒருத்தங்க வெஜ், இன்னும் 2 பேர் நான்வெஜ். ஸோ அதுதான் சமைச்சிட்ருக்கோம் பரபரப்பாக. மார்னிங் வெதர் பயங்கர க்ளவுடிங்க. அப்படியே டைம் என்ன ஆச்சுன்னு பாருங்கள். பட் அவ்வளோ க்ளவுடியாக இருக்குது இடமே. ஃப்ரெண்ட் வீட்டுக்கு கெட் டுகெதருக்கு கிளம்பியாச்சு. பாருங்கள், இதுதான் அவங்க இருக்கிற ஏரியா. ஸோ அவங்க வீட்டில் தான் நம்ம இப்போ கெட் டுகெதருக்கு போயிட்டுருக்கோம். 8 ஃபேமிலி வராங்க. எல்லாருமே எங்களுக்கு ரொம்ப க்ளோஸ். என்னோடய கஷ்ட காலத்துலேயும் நிறையா ஹெல்ப் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் தான். அவ்வளோ ஜாலியாக இருப்போம். ஒன்று கூடிட்டாவே அப்படியே செம்ம ஃபன்னாக தான் இருக்கும். கேமு, ஆட்டம் பாட்டம்னு ரொம்ப ஜாலியாக போச்சுங்க. கண்டிப்பாக முழுசாக வீடியோவை பாருங்கள். நம்மளோட லன்ச் மெனு என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா வெஜ் அண்ட் நான்வெஜ் ஈக்குவலாக இருக்கும். ஸோ பார்த்துட்டிங்கன்னா வெஜ்ஜில் காலிஃப்ளவர் ஃப்ரை அண்ட் பிரியாணி, வெஜ் பிரியாணி, அப்புறமா பன்னீர் பட்டர் மசாலா, அப்புறம் நான் ஒரு ஸ்வீட்டு. அதுக்கப்புறம் நான்வெஜ்ஜில் பார்த்துட்டிங்கன்னா சில்லி சிக்கன், சிக்கன் பிரியாணி, அதுக்கப்புறம் பட்டர் சிக்கன் கிரேவி. கிட்ஸ் மட்டுமே 18 பேர்கிட்ட இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அவங்கள சமாளிக்கிறதே பெருசாக இருந்தது. ஸோ அப்ஸ்டேர்ஸில் 2 பெட்ரூம் இருந்தது. அங்கே போய் ஃபுல்லாக விளாண்டுட்டு இருந்தாங்க. கீழே ஃபுல்லாக நாங்கள் லேடிஸ் ஆக்குப்பை பண்ணிட்டோம். இதுதான் நம்மளுடைய மெனு. பசங்கள்லாம் கேங்காக உட்காந்து சுற்றி வச்சு நல்லா ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சாப்பிட்டு முடிச்சு நம்ம ஃபன் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஜென்ஸ் எல்லாம் தனியாக அவங்க வைப்பில் ஃபன் பண்ணுறதுக்காக ஷட்டில் கோட் புக் பண்ணி அங்கே போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது பர்டிகுலராக அந்த ப்ராடக்டை நம்ம மேட்ச் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப ஃபன்னாக தான் போச்சு இந்த கேம். மேட்ச் பண்ணி வைக்கிறவங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா அவங்கள என்கரேஜ் பண்ணுறதுக்காக நாங்கள் ஒரு குட்டி சாக்லேட்டும் கொடுத்தோம். நெக்ஸ்ட்டு இந்த வாட்டர் கேம் நீங்கள் கண்டிப்பாக எல்லாருமே பார்த்துருப்பீங்க. சோஷியல் மீடியாவில் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருந்தது ஒரு காலத்தில். ஸோ அதுதான் நாங்கள் ட்ரை பண்ணிகிட்ருந்தோம். ஒரு டம்ளரில் ஃபில் ஆகி வெளியே வராமல் யார் மேனேஜ் பண்ணி ஊற்றுறாங்களோ அதுதான். ஸோ ரொம்ப ஃபன்னாக போச்சு இந்த கேம். நாங்கள் விளையாடுறத பார்த்துட்டு குட்டீஸும் நாங்களும் தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கம்பல்ஷன்ஸோ அவங்களும் விளையாடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் க்யூவில் நிற்க வச்சு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டே விளையாண்டாங்க. வேலைன்னு வந்துட்டால் வெள்ளைக்காரங்கிற மாதிரி விளையாட்டுன்னு வந்துட்டால் வெள்ளைக்காரங்கிற அளவுக்கு இந்த குட்டி குட்டி பசங்க கூட அவ்வளோ டெடிக்கேட்டடாக நம்ம வின் பண்ணணும் கான்சன்ட்ரேட் பண்ணி விளையாடுறத பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவங்களோட குட்டி பாப்பாவுக்கு மண்டே பர்த்டே. ஸோ அதையும் ஒரு கேக் வெட்டி சூப்பராக செலிப்ரேட் பண்ணியாச்சு.
இந்த வீடியோ இங்கே இதோட முடியுதுங்க. நாம் நெக்ஸ்ட் ஒரு வீலாகில் பார்க்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.